இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இன்றைய செய்தியின் தலைப்பு பிதாவின் சித்தத்திற்கு ஜெபித்த நம் ஆண்டவர். இந்த தேர்வு காலத்தில் அநேக பெற்றோர்களுடைய ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? இந்த இறுதி தேர்வுக்கு பிறகு என்னுடைய மகன் அல்லது மகளுக்கு நாங்கள் விரும்புகிற இந்த படிப்பு தான் கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த படிப்பை மிக சிறந்த கல்லூரிகளில் படிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புவதில் தவறே கிடையாது. ஆனால் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்தால்தான் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டார். சவுலை பவுல் அப்போஸ்தலனாக மாற்றுவது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. ஒரு உயர் அதிகாரியாக இருந்தவர் ஊழியம் செய்ய வேண்டி வந்தபோது தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் காணுகிற கனவுகள், கற்பனைகள் எல்லாம் வேறு, ஆண்டவருடைய சித்தம் என்பது வேறு. நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பூமிக்கு அனுப்பிய போது இயேசு கிறிஸ்துவுக்கே பிதாவானவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன தெரியுமா? பூமியில் பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதில் மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தாலும் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக அவர் ஜெபித்த ஒரு கருத்தான ஜெபத்தை பாருங்கள். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சிலுவை பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்ததினால் இந்த பாத்திரம் நீங்கினால் நன்றாக இருக்குமே என்று ஒரு பக்கம் அவர் யோசித்து இருக்கக்கூடும். ஆனால் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அவர் உணர்ந்து கொண்ட போது தன்னுடைய ஜெபத்தையே அவர் மாற்றிக்கொண்டார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இதிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய இஷ்டத்தின்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேன்மையானதை கொடுக்கவே விரும்புகிறார். தேவ சித்தத்தை அறியாமல் நம் மனம் போன போக்கில் எடுத்த பல தீர்மானங்கள் தோல்வியில் முடிந்து வேதனையும் துயரத்தையும் அனுபவித்த குடும்பங்கள் ஏராளம். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும். நாம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்க தீர்மானிக்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாளை நடப்பது எல்லாமே நம் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். நம் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.